ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அதிஸ் கிச்சன். நான் இப்போ கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம 3 கேரட் எடுத்துருக்கோம். அதோட தோலை இது போல் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேரட்டை இது போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கடாயில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு கேரட்டை நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். கேரட் வெந்துருச்சான்னு இது போல் பதம் பார்த்துக்கலாம். கேரட் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உடனே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கனால நான் அதோடையே அப்படியே சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கேரட் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ சர்க்கரை 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு திக்னஸ்க்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அது கூட ஃபுட் கலர் ஒரு 4 ட்ராப் சேர்த்துருக்கேன். 4-5 சொட்டுக்கள் விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம மசிச்சு வச்ச கேரட் ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், அல்வா பதத்துக்கு கேரட் வந்துருச்சு. இப்படியேவும் நம்ம சர்வ் பண்ணலாம். நான் இதை ஸ்வீட் போல் செய்கிறனால நான் இப்படியே சர்வ் பண்ணலை. இதை ஒரே அளவு வரத்துக்காக நான் ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். நீங்கள் கையில் எடுக்கிற மாதிரி இருந்தால் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. இதை கிரேட்டட் கோகோனட்டில் நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி. கேரட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. 3 பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆயில் சேர்க்கல, பால் சேர்க்கல, கீ சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.